இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாத்திரமல்லாமல் என்னுடைய சூழ்நிலை காரணமாக 2 நாட்கள் நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு முடியாமல் போனது. ஆனாலும் கர்த்தர் இன்று என்னை காலை எழுப்பி இதை பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லின வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். யோவான் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் யோவான் 15:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி நான் ஆண்டவர் சொல்கிறாங்க நம்மை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. நான் உங்களை ஊழியக்காரன் என்று இனி நான் சொல்லுகிறதில்லை. ஏனென்று சொன்னால், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் எஜமான் என்னென்ன செய்கிறாரோ அதை அவன் என்ன பண்ண மாட்டான், அறிஞ்சிக்க மாட்டான். அவனால் அறிஞ்சிக்க முடியாது. நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். நல்லையா மகிமையான இந்த வசனத்தை படிக்கும்போது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். இதை விட ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், வெற்றியின் ரகசியங்களை அறிந்தவர், மகாபிரபு, மகாதேவன் நம்மை சொல்கிறாருங்க, உங்களை நான் சிநேகிதன் என்கிறேன். ஐயோ, எவன் சொல்லுவாங்க? ஒரு ஆஃபீஸர் சொல்ல மாட்டான். ஒரு ஆஃபீஸரை தெரிஞ்ச ஆஃபீஸருங்க, ஒரு இடத்துல நான் வேலை பார்த்தேன், இது நல்லா தெரிஞ்சுன்னா கூட அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகிமையான தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், பிரியமானவர்களே, சிநேகிதனே, சிநேகிதியே, தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் போதும். அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நமக்கு பெரிதான காரியங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் பிதாவினிடத்தில் நான் என்னென்ன கேள்விப்படுறனோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அறிவிக்கிறேன். இன்று காலை வேலையிலே கூட எதையாகிலும் நம்முடைய நண்பர்கள் நமக்கு சொல்லாமலே மறைப்பார்கள். என்னென்று சொன்னால், சொல்லிவிட்டால் நாம் அதை பிடித்து கொள்வோம், நம்ம அந்த காரியத்தில் இறங்கிவிடுவோம் என்று சொல்லி பல தரப்பில் அவர்கள் பிஸ்னஸ் செய்வார்கள். நாம் ஒரே தரப்பில் செய்து கொடுத்துருப்போம். அது என்னவென்று கூட நமக்கு சொல்ல மாட்டார்கள். அதனாலே நான் உங்களுக்கு சிநேகிதன் என்கிறேன், எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு. 6ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்ன பண்ணல, என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கல. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இல்லையா, உன் தாய் உருவாகும் முன்னே, உன் கரு உருவாகும் முன்னே நான் உங்களை உன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன் என்று சொல்கிறாருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் பிடிக்கும் நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். இல்லையா, நீங்கள் உலகத்தில் போய் என்னை போல உலகத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் திருப்புறது தான் கனி. ஆண்டவரிடத்தில் நீங்கள் திருப்பியாவில் ரட்சிக்கும்படியாக செய்து தான் கனி. நீங்கள் கனி கொடுக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது பெரிய காரியம் தான் தெரியல. எவ்வளோ பெரிய ஆளானாரு, என்னவனாயிரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அன்பாக சொல்லிக்கிறேன். ஆனால் அன்பு மாயமற்ற அன்பு, அது ஒரு விசேஷமில்லாத அன்பு, அது உதவாத அன்பாக இருக்கிறது. சரியான அன்பு இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். அல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கிறது. உலகத்தில் இருக்கிறவன் கிறிஸ்துவன், இவன் தள்ளி வை, இவன் தூரமாக வை, இவன் தேவையில்லை, நம்ம இந்த சாமி, நம்ம அந்த சாமி, நம்ம பொத்த சாமின்னு சொன்னாலும் சரி,
நீங்கள் உங்களை ஒருத்தர் தள்ளினா நான் உன்னை ஒருத்தர் பகைச்சான்னா அவன் என்ன பகைக்கிறான், நீ கம்முன்னு இருந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அவன் கதையை. இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராக இருந்துட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்க இருந்தால் கூட உலகத்தோடு ஒத்து போய் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அவங்கள கூடவே சேர்ந்து ஆடினீங்கன்னா உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலிருந்து உங்களை வேறுபடுத்தியதுனால உங்களை உலகம் என்ன பண்ணுது? பகைக்கிறது. ஊழியக்காரன் என் எஜமானிலும் பெரியவன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்கிறான், நான் ஒரு வேலை செய்கிறவன், அவன் தன் எஜமானிலும் பெரியவன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வார்த்தை நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்னை துன்பப்படுத்தினால் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதென்றானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நாம் ஜெபித்து காரியத்தை முடிப்போம். அன்பின் பரலோகத்தகப்பனே, அருமையான வேலைக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, அருமையான காலை வேளையிலே எழுந்து கர்த்தாவே இந்த ஸ்டேட்டஸை பார்த்து, இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து, இந்த ஆண்டவரே யூடியூப்பை பார்த்து, ஓய்வு பிரேயர்ஸ் என்று யூடியூப்பை தொடங்கியிருக்கிறோம். அதை பார்த்து உம்மை மகிழ்விக்கிற, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் தாமே அற்புதமாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வேலையிலே தகப்பனே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே, எந்தெந்த குடும்பங்களிலே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருப்பார்கள் ஆண்டவரே. ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுக்க உம்மாலே கூடும் என்கிற காரணத்தினாலே நீர் விடுதலை கொடும் ஆண்டவரே. ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த குடும்பங்களை நீர் பிரித்து விட ஆண்டவரே. கேன்சர் வியாதி, சர்க்கரை வியாதி, எய்ட்ஸ் வியாதி உள்ளவர்களை ஆண்டவரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரே விடுதலையாக்கும். திருவிழாய் அவர்கள் வியாதிகளை நீக்கி போடும், காத்துக்கொள்ளும். திருமணமாகாத ஆண்களையும் பெண்களையும் திருமணத்திற்கு ஏற்றவர்களாய் வயது ஆண்டவரே சென்று கொண்டே இருக்கிறது. ஏற்ற திருமண காரியங்களை தேவன் தாமே அபிரதமாக செய்ய வேண்டுமாக கெஞ்சுகிறார் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம், கூடாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. காரியங்களை சொல்லும். பிள்ளை இல்லாத சகோதரிகளுக்கு பிள்ளைகளை கட்டளையிடும். உம்மாலே சிறு விஷயம் ஆண்டவரே, சிறு விஷயம். ஓ, உம்மாலே கூட ஆண்டவரே, இன்று இப்பொழுது ரைட் நவ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தருள வேண்டும் ஆக்கிக்கிறோம். பிள்ளை பெற்ற தாய்மார்கள் வீடுகளிலே குழந்தைகளை விட்டு வேலைக்கு செல்லுகிற அலுவலர்கள் அல்லாத பெண்கள் ஆண்டவரே பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாமல் ஆண்டவரை தவிக்கிறவர்களை ஆண்டவர் தாமே கூட துணையாக இருந்து தெய்வீக துணையாக இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்கிறோம், போகும்போது வரும்போதும், பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் போகும்போது வரும்போதும் பாதுகாவலாய் அழைத்து வந்து வீடு சேருங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையை ஒரு பரலோகம் மாதிரி சிறிய சபையாக இருந்தாலும் பரலோக தோரணையாய் கட்ட வேண்டும் என்று ஜிபே கூகுள் பே என்று நாங்கள் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் உணர்வே இல்லாத அருமை விசுவாசிகளை கொடுத்திருக்கிறதே மக்கள் செலுத்துகிறோம். உணர்வு அடையட்டும். கடவுளுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் அந்த காரியம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? கடவுளுக்கு கொடுக்க கர்த்தர் நீர் மனதாய் அவர்களை சொல்லுவோம் ஆண்டவரே. சபைதான் கட்டுவோம், சாப்பாட்டிற்கல்ல, நாங்கள் சாப்பிடுவதற்கல்ல. உனக்கு தெரிந்த விஷயம்தான் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையே கிடையாது. தேவனுடைய காரியம் தேவனுடையது. அது இல்லையா? கொடுத்து உதவ கர்த்தர் எல்லோரையும் ஊக்குவிக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.